ஒருபோதும் மக்கள் நினைத்துவிடக்கூடாது இவருடைய சமூக செயற்பாடு என்பது ஒரு அரசியலுக்கான செயற்பாடாகத்தான். அதிகமாக இன்றைக்கு விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிற ஒருவராக கந்தையா பாஸ்கரனை நான் பார்க்கிறேன். தமிழ் மக்களுடைய அரசியல் இருக்கு என்பது ஆபத்தான நிலையில் இருக்கிறது. தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவிக்கு கந்தையா பாஸ்கரன் விண்ணப்பித்திருக்கிறார். காசை கொடுத்துத்தான் உறுப்பினர் பதவிக்கு போகணும் என்ற தேவை எனக்கும் இல்லை. காசை வேண்டிக் கொண்டு தான் என்னை உறுப்பினராக்க வேண்டிய தேவை தமிழரசு கட்சிக்கும் இல்லை. கட்சி அரசியலுக்குள் கந்தையா பாஸ்கரன் நுழைய முற்படுகிறார். இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுடைய தலைவர்களை வைத்துக்கொண்டு ஒரு எதிர்காலத்துக்கான அரசியலை இந்த மண்ணிலே படைக்க முடியாது. இது கட்சிகளுக்குள் இருக்கின்ற இரண்டு உயர்மட்ட தலைவர்களுக்கு இடையில் கூட இந்த குழப்பங்கள் இருக்கிறது. இது யாரால் இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தப்படுகிறது, எதற்காக இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்துகிறார்கள், இதை யாரை உள்ளே கொண்டு வருவதற்கான நகர்வாக இருக்கிறது, இதில் ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது. புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்கள் எப்போதும் அரசோடு ஒரு இணக்க அரசியலை மேற்கொள்ளத்தான் முற்படுவார்கள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. கந்தையா பாஸ்கரன் அப்படி நான் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்துக்கும் அரசாங்கத்தினூடாகவோ அரசாங்கத்தினுடைய சலுகையை பெற்றோ அல்ல அரசாங்கத்திட்ட போய் அதை தாருங்களை கேட்டு முதலீட்டாளர்கள் அரசியல் பேசுவதை சில தரப்பினர் எதிர்க்கிறார். சில தரப்பு இல்லை, நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம். எம் ஏ சுமந்திரன் அவர்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் அரசியலுக்கு நுழைய வேண்டாம்னு சொல்லி சமீபத்தில் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். ஒரு அடிமுட்டாள்தனமான ஒரு உங்களுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் காசு பணம் கேட்பீங்க, ஊர்வலம் பண்ணா காசு. அப்போ காசு தேவைகளுக்கு மட்டும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தேவை. அரசியலில் நன்மை தீமைகளை குத்தி காட்டுறதுக்கு சொல்லி காட்டுறதுக்கு முதலீட்டாளர்கள் வந்தால் உங்களுக்கு என்ன பொறுப்பு இல்லாமல் இருக்குதோ? வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். சமகாலத்திலே அதிகம் பேசப்படுகின்ற விடயமாக இந்த ஜனாதிபதி தேர்தல், இதனோடு இணைந்த பொது வேட்பாளர் சார்ந்த விடயங்கள் தமிழ் பரப்பிலும் சரி சிங்கள பரப்புகளிலும் அதிகம் பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறது. தென்பகுதிகளிலிருந்து யார் தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்கின்ற பேசுபொருள்கள் ஒருபுறம் இருக்கின்ற போது, தமிழ் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சில தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, எல்லைப்புற கிராமங்களிலே தொடர்ச்சியாக நில அபகரிப்பு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது சார்ந்த அதிருப்திகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையிலே இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு ஐபிசி மற்றும் ரீச்சா குழுமங்களினுடைய தலைவர் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நான் நினைக்கிறேன், சமகாலத்திலே உங்களிடம் ஆரம்பிக்கின்ற விடயம், சமகாலத்திலே தமிழ் மக்களினுடைய அரசியல் எப்படி போகிறது? அதிகமாக இன்றைக்கு விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிற ஒருவராக கந்தையா பாஸ்கரனை நான் பார்க்கிறேன். நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களும் விமர்சனம் செஞ்சு கொண்டு இருக்கணும். ஆனால் ஒரு தரம் அதை கேட்டு நடக்கிற மாதிரி இல்லை. தமிழ் மக்களுடைய அரசியல் இருக்கு என்பது ஆபத்தான நிலையில் இருக்கிறது. நாங்கள் ஆபத்தான நிலையிலே இருக்கிறோம் என்ற எதிர்வு கூறலோடு எல்லோரும் கருத்துக்களை சொல்லிவிட்டு நிறுத்தப் போகிறோமா? ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான ஒரு புத்துணர்ச்சி கொண்ட ஒரு சமூக கிளர்ச்சி ஒன்று எழுதும். ஒரு புத்தெழுச்சி கொண்ட சமூக கிளர்ச்சி உருவாக வேண்டும் என்கிறீர்கள். எல்லோரும் கருத்துக்களை சொல்லிவிட்டு அவர்கள் மீது இவர்கள் குறையாக இருக்கிறது, விமர்சனங்களை செய்துவிட்டு நாங்கள் ஒரு புத்தெழுச்சியான சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒருவராகத்தான் கந்தையா பாஸ்கரனும் இருக்க போகிறார். கந்தையா பாஸ்கரனுக்கு நிறைய ஆர்வங்கள் இருக்கிறது, நிறைய உணர்வுகள் இருக்கிறது. ஆனால் நான் ஒரு தொழில் முனைவோராக இருப்பதனால் நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செய்ய முடியாமல் இருக்கிறது. காரணம் என்று சொன்னால், ஒருபோதும் மக்கள் நினைத்துவிடக்கூடாது இவருடைய சமூக செயற்பாடு என்பது ஒரு அரசியலுக்கான செயற்பாடாகத்தான் இருக்கிறது என்று நினைக்கக்கூடாது. என்னுடைய சமூக செயற்பாடு என்பது என்னோட உணர்வோடு பின்னி பிணைந்தது. நான் ஒரு வறிய குடும்பத்திலிருந்து வந்தவன், எல்லோருக்கும் தெரியும். அந்த ஏழ்மையோடு நான் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவான். அதனாலே தொடர்ச்சியாக அந்த வழியிலே பயணிக்கிறேன். அதே நேரத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வின்மை, அரசியல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்றைய நிலையில் ஈழத்தமிழருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் பின்னடைவு, இதுகளை பொது வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஆர்வம் கொண்டவனாக இருக்கிறேன். அதுக்காக நான் அரசியலில் கருத்துக்கள் சொல்லாமல், அரசியலில் இல்லாமல் தொடர்ச்சியாக கருத்துக்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றதுக்கு அப்பால் சொல்லப்படுற கருத்துக்கள் மக்களிடையே போய் சேருகிறேன் என்பதில் எனக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கிறது. சரி, ஒரு திருப்தியாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆபத்தான நிலையிலே இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். அப்படியாயின் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற, தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அரசியல் கட்சிகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? அதைத்தான் எல்லாரும் கேட்கிறார்கள். தமிழ் தேசிய தரப்பிலே இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லோரும் மௌனித்திருக்கிறார்கள், உறங்கு நிலையில் இருக்கிறார்கள். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறுகிய காலத்தில் எந்த ஒரு அரசியல் தலைவருடைய ஒரு பொது வழிகளிலே ஒரு
பெரிய அளவிலான எந்த ஒரு முன்னேற்பாடுகளையும் காணவில்லை. அவர்கள் எப்போது வெளியில் வருவார்கள் உங்களுக்கு தெரியும். தேர்தல் வந்தார்தான் நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு தமிழரசு கட்சியினுடைய தேர்தலோட பல முகங்கள் வெளியிலே வந்து கொண்டு தானே இருந்தது. பல முகங்கள் என்று சொல்கிறீர்கள். எனக்கு 2 முகத்தை தவிர வேறு முகங்களோடும் வெளியில் வந்ததாக தெரியலை. 2 முகங்கள் தான் வெளியில் வந்ததாக தெரியுது. 2 முகங்கள் வெளியில் வந்தது முட்டி மோதிக்கொண்டு தான் இருக்குது. ஆனால் 2 முகங்களுக்கும் பல அணிகள் போட்டியிட்டது. அதுதான் எங்களுடைய பின்னடைவுக்கு காரணமே. அதான் அப்படியே குழுக்களாக அணிகளாக செயற்படுவதுதான் எங்களுடைய நிறுத்தக்கூடிய பின்னடைவாக இருக்கிறது. அப்படியாயின் தமிழரசு கட்சி ஒரு தலைமைக்கு ஒரு தேர்தலிலே போட்டியிடக்கூடாது என்ற ஒரு விடயத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள். இல்லை, தலைமைக்கு போட்டி இவ்வளவு காலமும் ஒரு மரபு ஒன்று இருந்தது. தமிழரசு கட்சிக்குன்னு ஒரு மரபு இருந்தது. ஏகமனதாக ஒருவரை தேர்ந்தெடுப்பது என்பது அதுவும் ஒரு நல்ல முறை அல்ல. கட்சியிலே நிறைய தகுதி வாய்ந்தவர்கள் இருப்பார்கள். கட்சிக்குள்ளேயும் வந்து ஒருவரை தெரிவு செய்யக்கூடிய சக்தியாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் வந்து நல்ல விஷயம். ஆனால் ஒரு கட்சியிலே 2 பேர் 3 பேர் போட்டியிடுகிறார்கள். வெல்றவருக்கு மற்றாக்கள் உதவி செய்து ஒத்தாசையாக அந்த கட்சியை கட்டி காத்து அதை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகணுமே தவிர வென்றவருக்கு தோத்தவர் அவருடைய செயற்பாடுகளை முடக்குவதாகவும் அந்த கட்சியினுடைய செயற்பாடு முடக்குவதாகவும் இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படியாயின் இவர்களை நம்பி எப்படி எங்களுடைய ஒரு தேசியம் சார்ந்த உணர்ச்சிகளை அல்லது எங்களினுடைய ஒரு மிக நீண்ட கால பயணங்களை ஒப்படைப்பது? அதனால தான் சொன்னேன், அரசியல் நினைக்கின்ற போது பயமாக இருக்கிறது. இவர்களை நம்பி நாங்கள் எல்லோரும், அதாவது நாங்கள் என்று சொல்கிற ஈழத்தமிழர்கள் இந்த அரசியல்வாதிகளை நம்பி இருப்பது என்பது அடிமுட்டாள்தனமான ஒரு செயற்பாடாக தான் நான் பார்க்குறேன். அப்படி சொல்லப்படுகின்ற ஒரு கட்சியிலே அண்மைய நாட்களிலே வாசித்த செய்தி, ஒரு அச்சு ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர் பகிர்ந்திருந்த செய்தி, பொதுவாக போலி செய்திகளை கடந்து விட வேண்டும், ஆனால் ஒரு அச்சு ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர் பகிர்ந்திருந்த செய்தி, தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவிக்கு கந்தையா பாஸ்கரன் விண்ணப்பித்திருக்கிறார், தேர்தல் நிதியை வழங்கிவிட்டு விண்ணப்பித்திருக்கிறார் என்கிறார்கள். அது உண்மையா? அடிப்படை உறுப்பினர் பதவி அல்ல அது. அடிப்படை உறுப்பினர் ஆவது. நான் நீண்ட நெடிய நாட்களாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது ஒரு ஈடுபாடு கொண்டவன். அதற்கான காரணம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஈழத்தமிழருடைய போராட்ட வரலாற்றில் அழிக்கப்பட முடியாத விடயங்களில் ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தது. மிச்சம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஆங்காங்கே அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஏன் அது அழிக்கப்பட முடியாமல் இருந்ததுன்னு சொன்னால், தமிழீழ விடுதலை புலிகளால் எல்லா கட்சிகளையும் இணைத்து, அதாவது அந்த நேரத்தில் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குகின்ற பொழுது இந்த கட்சி பாரதூரமாக நடந்து கொண்டதில், இந்த கட்சி தமிழருக்கு எதிராக நடந்ததில், இந்த கட்சி விடுதலைக்கு எதிராக நடந்தது அப்படி என்று எல்லாம் இல்லாமல் எல்லா சம்பவங்களையும் புறந்தள்ளி வைத்து ஒரு மொழியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் ஒரு கட்சி அரசியல் கட்சியாக பிரணமிக்க வேண்டும் என்பதற்காக தமிழர் விடுதலை புலிகளால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலிருந்தும் அந்த உறுப்பினர்கள் உருவாக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்பு தமிழருக்காக இருந்த ஒரு சொத்தாக நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பார்த்தேன். எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஒன்று இன்னும் ஒரு தளத்திலே இயங்கு நிலையிலே இருக்கிறது என்று சொல்லி அது குறுகிய காலத்திலே சிதறடிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக சிதறடிக்கப்பட்டது. சிதறடிக்கப்பட்ட பின்பும் தேசிய பரப்பிலே இயங்கக்கூடிய கட்சிகளோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய தேவைகள் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய தேசியம் என்பது மழுங்கடிக்கப்பட முடியாது, அல்லது அதை இழந்துவிட்டு நகர்ந்து செல்ல முடியாது. அப்போ தேசியத்தோடு பயணிக்கக்கூடிய கட்சியாக சமீப காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் போனாலும், அந்த உடைவு இருந்தாலும் தமிழரசு கட்சியை எல்லாரும் அந்த தேசியத்தோடு பயணிக்கக்கூடிய கட்சியாக பார்க்குறாங்க. அதில் ஒரு அங்கத்தவ உறுப்பினராக ஆவது என்பது ஒரு பெரிய விடயம் இல்லை. நீங்களும் ஆகலாம், நானும் ஆகலாம். ஆனால் அதிலே வந்த விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், தமிழரசு கட்சிக்கு பணம் கொடுத்து இவர் அங்கத்தவராக வந்தேன்டா அதை முற்றுமுழுதாக எதிர்க்கிறேன். ஒரு தேசியம் சார்ந்து செயற்படுகிற கட்சிகளுக்கு நான் நிதியுதவி செய்வது வந்து வளமை. அது இப்போ இல்லை. அந்த கட்சியில் இருப்பவர்கள் தெரியும். என்ன நிகழ்வாக இருந்தாலும் ஒரு கட்சின்னு சொன்னால் அந்த கட்சியை நடத்துவதற்கு பண உதவி நிச்சயமாக தேவையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏதாவது உதவிகள் கேட்டால் நான் செய்யக்கூடிய உதவிகளை நிச்சயமாக செய்வேன். அது தமிழரசு கட்சி மட்டுமல்ல, தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற யார் வந்து கேட்டாலும் என்னால் ஏதாவது உதவி செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் நான் உதவி செய்வேன். அதுக்காக காசை கொடுத்துத்தான் உறுப்பினர் பதவிக்கு போகணுமென்ற தேவை எனக்கும் இல்லை. காசை வேண்டிக் கொண்டு தான் என்னை உறுப்பினராக்க வேண்டிய தேவை தமிழரசு கட்சிக்கும் இல்லை. மற்றது ஒரு உறுப்பினருக்கு 10 லட்சம் ரூபான்னு சொல்லி சொன்னால் யோசிச்சு பாருங்கள், எத்தனை தமிழரசு கட்சியினுடைய பெறுமதி எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கும். அப்படி இல்லை, அது ஒரு மகாநாடு நடத்துவதற்காக உதவி கோரினார்கள். அந்த உதவியின் அடிப்படையில் என்னால் எனக்குரிய உதவி செய்தேன், அவ்வளோதான். அப்படியே கட்சி அரசியலுக்குள் கந்தையா பாஸ்கரன் நுழைய முற்படுகிறார்.
கட்சி அரசியலுக்கு நுழைவதற்கான எந்த விதமான ஆயத்தங்களும் இல்லை. ஆனால் அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுவதற்காக நிறைய பாடுபட வேண்டும் என்று ஆசைப்படுறேன். அது நெடுகளும் நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான். இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுடைய தலைவர்களை வைத்துக்கொண்டு ஒரு எதிர்காலத்துக்கான அரசியலை இந்த மண்ணிலே படைக்க முடியாது. இது ஆணித்தரமான கருத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வரிசையிலே அவர்களுடைய வயசை பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பந்தன் ஐயாவுக்கு 91, மாவை ஐயாவுக்கு 89, இங்கால சிவிகே ஐயாவுக்கு 89, அங்கால சுரேஷ் அண்ணாவுக்கு சித்தார்த்தன் ஐயாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாருடைய வயது எல்லைகளும் வந்து ஒரு 70 தாண்டி விட்டது. ஸோ அந்த இவர்கள் எல்லோரும் வந்து அரசியலிலிருந்து ஒதுங்கி இளைய தலைமுறைகளை உள்ளே கொண்டு வந்து அந்த இளைய தலைமுறைகள் ஊடாக ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர எத்தனைக்க வேண்டுமே தவிர திரும்பவும் நாங்கள்லாம் ஒரு அரசியல் தலைவர் வந்து 3 ஆண்டுகளாக உறங்கு நிலையில் இருந்தார், இப்போ 3 மாதமாக விடுமுறை எடுத்திருக்கிறார். சம்பந்தனை சொல்லுகிறீர்களா? அது அவருக்கு அந்த தொப்பியாளர் தான் அவர் போட்டுக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரியான நிலைமையில் இருந்து கொண்டு என்னோட தமிழருடைய விடுதலையை தமிழருடைய பிரச்சனை பேசி தீர்த்து ஒரு முன்னோட்டகரமாக கொண்டு போக முடியும். அப்படியாகி இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகிறீர்கள் அவர்கள் 65 கடந்து விட்டார்கள், 70 கடந்து விட்டார்கள், 80 கடந்து விட்டார்கள், உறங்கு நிலையிலே இருக்கிறார்கள் என்று. ஏன் அவர்கள் ஓய்வெடுப்பதற்கு இன்னமும் விரும்பவில்லை? அல்லது மக்கள் அவர்களை நிராகரித்திருந்தாலும் இன்னமும் தேர்தல் அரசியலிலே போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்? நான் என்னுடைய இந்த கேள்வியோடு இணைத்தே கேட்டு விடுகிறேன். இதே இடத்திலே உங்களை போன்ற ஒரு இடத்திலே வைத்து விக்னேஸ்வரனை கேட்டேன். அவருக்கு 81 வயது என்று நினைக்கிறேன். சில வேளைகளிலே மாகாண சபை தேர்தல் அடுத்து வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால் எல்லோரும் கேட்டால் நான் போட்டியிடுவேன் என்று சொல்லுகிறார். இங்கே வந்து இவர்கள் ஒருவருக்கும் வந்து மக்கள் மீது காதல் அல்ல, மண்ணின் மீது மோகம் அல்ல, இவருக்கெல்லாம் பதவியின் மீது ஆசை. அந்த பதவியை தக்க வைக்க வேண்டும், அந்த பதவியின் ஊடாக கிடைக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். இதை தாண்டி வர வேண்டும் இல்லை. வெளிப்படையாக சொல்கிறேன், இங்கே பதவி அரசியல் தான் இருக்கிறதே தவிர இனத்தினுடைய விடுதலைக்கான அரசியல் அல்ல இனத்தினுடைய முன்னேற்றத்துக்கான அரசியல் இங்கே இல்லை. அப்படியா? இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசி மக்களினுடைய வாக்குகளை பெறுகின்ற அத்தனை தரப்புகளும் பதவிக்காகத்தான் போட்டியிடுகிறார்கள். தமிழ் தேசிய பரப்பிலே வார்த்தைகளை பேசி வாக்குகளை பெற்றவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லுங்க, என்ன செய்திருக்கிறார்கள்? தமிழ் தேசிய பரப்பிலே நான் உங்களுக்கான அரசியல்வாதி, நான் உங்களுக்கு இந்த விடயங்களை செய்வேன் என்று சொல்லி மக்கள் முன்னே மன்றாடி வாக்குகளை பெற்றவர்கள் இன்று என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கான சலுகைகள், அவர்களுக்கான பாதுகாப்புகள், அவர்களுக்கான கிடைக்க வேண்டிய இதுகளை தாண்டி இவர்கள் மக்களுக்கு செய்தது என்ன? பொதுவெளியில் வந்து கதைக்கட்டம், நான் இந்த 3 ஆண்டுகளாக அரசியல் இருக்கிறேன், நான் 3 ஆண்டுகளாக என்னுடைய பிரதேசத்துக்கு நான் என்னுடைய தேர்தல் தொகுதிக்கு நான் என்னென்ன விடயங்களை செய்திருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படை அறிவிக்கட்டும். அப்படியாயின் அவர்கள் மக்களோடு தொடர்பற்ற ஒரு அரசியலை செய்கிறார்கள் என்கிறீர்கள். மக்களோடு தொடர்புடையவராக இருக்கிறார்கள் தேர்தல் சமயத்தில் மட்டும். அப்படியாயின் மக்கள் ஏன் மீளவும் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள்? அறியாமை. வேற என்ன வழி இருக்கிறது எங்களுக்கு? இந்த விடயம்தான், இந்த ஒரு புள்ளிக்கு தான் நான் வருகிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிலை தடுமாறி போகிறது என்று மாற்று தலைமை என்று ஒரு 2 தரப்புகள் தங்களை அடையாளப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழரசு கட்சி கடந்த உள்ளூராட்சி மன்றத்தோடு தனித்து செயற்பட முற்பட்ட போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற ஒரு தரப்பு தங்களை ஒரு மாற்று தலைமை என்று அடையாளப்படுத்தினார்கள். இன்றைக்கு அவர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இங்கே வந்து அரசியலுக்குள்ள ஆழமாக நீங்கள் ஊடுருவி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்கின்ற இன்னொரு கட்சியினுடைய ஆதங்கமும் அல்லது இந்த கட்சியிலிருந்து நான் பிரிந்து சென்று நான் இந்த ஆதிக்கத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாங்குடைய தான் இந்த கட்சிகளுடைய செயற்பாடுகள் சமீப காலமாக தமிழர் பரப்பிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. இங்கே என்ன தேவையாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய நிலங்கள் பறிபோகின்றன, எங்களுடைய கலாச்சார விடயங்கள் வந்து பறிபோகின்றன, எங்களுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக்கப்படுகிறது. இங்கே இருந்து ஏராளமான மக்கள் இடம்பெயர்கிறார்கள். இவற்றுக்கான ஒரு பொறிமுறை, இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு பொறிமுறை எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இல்லை. அரசியல் கட்சிகள் அல்ல புதுசாக தொடங்கப்படுகிற கட்சிகள் அல்ல இருக்கிற கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளவுகள் எல்லாருமே வந்து பதவியின் மீது கொண்ட மோகத்தினால் பதவியை எப்படி கப்ச பண்ண, அதாவது எப்படி பதவியை பிடிப்பது என்பதை நோக்கி பயணிக்கின்றார்களே தவிர இங்கே நடக்கக்கூடிய ஏராளமான ஏனைய விஷயங்களை அப்பப்போ தொட்டு செல்கின்றார்கள். அது அவர்களுக்கு ஒரு கிரெடிட். அதாவது எதிர்வரும் அரசியலில் நான் பாராளுமன்றத்தில் இதை பேசினேன் அல்லது அங்கே இதை பேசினேன் என்பதற்கான ஒரு அரசியலை தவிர ஒரு உண்மையான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்டுமானத்தை கொண்ட அரசியல் நகர்வுகள், அரசியல் தலைமைகள், அரசியல் கட்டமைப்பு இந்த மண்ணிலே இல்லை. அதை செய்ய எங்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் யாரும் முயற்சிக்கவில்லை. இப்போ அதை தாண்டி வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ இனம் சார்ந்த ஒரு பிரச்சனையை முன்னெடுப்பதற்கு கட்சிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும்.
கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்க்காமல் ஒரு இனம் சார்ந்த நகர்வை முன்னெடுக்க முடியாது. நீங்கள் தமிழரசு கட்சியை சொல்லுகிறீர்கள். நிச்சயமாக இன்றைய தமிழரசு கட்சியினுடைய நிலைமை என்பது உலகத் தமிழர்கள் பார்த்து ஏளனம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை, இல்லை உலகத் தமிழர்கள் பார்த்து கேலி செய்யக்கூடிய சிரிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இன்றைக்கு தமிழரசு கட்சி இருக்கிறது. ஒரு 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 நீண்ட நெடிய அரசியல் பாதையிலே வந்த ஒரு முதிய தலைவர் பல ஆண்டுகளாக தமிழரசு கட்சிக்கு ஒரு பாதாள குழியை தோண்டி வைத்தார். அவருக்கு அது அளவாக இருந்தால் அவர் எடுத்துக்கொள்ளலாம். அவர் பெரிய குழியை தோண்டி வைத்தார். இன்று இன்னொரு வழக்கறிஞர் வந்து அந்த குழிக்குள்ளே தமிழரசு கட்சியை போட்டு கிரியை செய்வதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார். அதுவும் அவருக்கு பொருத்தமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனையே இல்லை. அது பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் தெரியும், அல்லது சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் ஓட்டத்திலே பயணிக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும். இந்த ரெண்டு விஷயமும் சமகாலத்திலே எங்கள் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியாயின் ஒரு இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவர்கள், அது நீங்கள் சொல்லுவது போல அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் கட்சியை ஒழுங்காக கட்டமைத்து வைத்திருக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீர்கள். கட்சியில் இருந்தவர்கள் தலைவரை கட்டுப்படுத்தி வச்சிருந்தார் என்று சொல்ல முடியுமே ஒழிய, கட்சி தலைவர் வந்து கட்சியையோ தமிழ் மக்களையோ ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருக்கக்கூடிய ஆளுமை மிக்க தலைவரே இல்லை அவர். அப்படி என்றால் ஒரு பதவிக்காக ஒரு பொம்மை அரசியலை அவர் நிச்சயமாக. சரி, இன்றைக்கு சமகாலத்திலே ஒரு பேசப்படுகின்ற விடயம் ஒரு பொது வேட்பாளர். ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற பேசுபொருள் வடக்கிலும் சரி கிழக்கிலும் தெற்கிலும் மிக அதிகமாக பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறது. தமிழ் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த கருத்தை முதலிலே மரவன் புலவு சச்சிதானந்தம் தான் இந்த கருத்தை முதலிலே இந்த பரப்புகளிலே முன்வைத்திருந்தார் என்று நினைக்கிறேன். அதைத் தொடர்ந்து பல்வேறுபட்ட தரப்பினர் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். இந்த ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துதல் என்ற விடயத்தை கந்தையா பாஸ்கரன் எப்படி பார்க்கிறார்? ஒரு நல்ல விஷயம். அதாவது தமிழருடைய விருப்பு வெறுப்புகளை உணர்த்தக்கூடிய அளவுக்கும் அல்லது தமிழருடைய விருப்பு வெறுப்புகளை என்னென்றை தெரிவு செய்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த பொது வேட்பாளர் என்கின்ற துணைப்பொருள் அமைகிறது. ஆனால் அதுக்கான களச்சூழலும் புறச்சூழலும் இப்போது அல்ல. இன்று எங்களுடைய இனம் 2009ஆம் ஆண்டு ஆயுத ரீதியாக ஒரு பலமடைந்த இனமாகவும் 2024ஆம் ஆண்டு இன்றைய காலப்பகுதியில் அரசியல் ரீதியாக பாரிய பலமிழந்த இனமாகவும் இருக்கிறது. இங்கே நிறைய வினாக்கள் எழுகிறது. அந்த பொது வேட்பாளர் யார்? அவர்களை மக்கள் எப்படி அங்கீகரிப்பார்கள்? அவரை மக்களிடத்தில் எப்படி கொண்டு போய் சேர்ப்பார்கள்? யார் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்ற ஏராளமான வினாக்கள் இருக்கிறது. இந்த பொது வேட்பாளருக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அரசியல் என்ன நோக்கத்துக்காக ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சில கட்சிகள் அல்லது சில தலைமைகள் எண்ணுகின்றார்கள். அதனுடைய பின்புலம் என்ன? அது யாருக்கு பாதகமாக அமையும், யாருக்கு சாதகமாக அமையும்? இன்று இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், மால்தீவ் இந்த மாதிரியான பின்னடைவில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அரசியலை நிர்ணயிக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாத்திரம் அல்ல. பூகோள அரசியலும் சேர்ந்துதான் இந்த நாடுகளுடைய தலைவர்களையும் இந்த நாட்டினுடைய அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைய நிலையில் இருக்கிறது. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்தந்த நாடுகளுடைய நலன் சார்ந்த அரசியல், பூகோள அரசியல். இந்த பொது வேட்பாளர் என்பதும் ஒரு பூகோள அரசியல் சார்ந்த விடயமாக நீங்கள் பார்க்கலாம். ஒருவரை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழருடைய வாக்குகளை பிரிப்பதாக கூட நீங்கள் பார்க்கலாம். அப்படியாயின் அந்த இலக்கிலே தான் இந்த பொது வேட்பாளர் பற்றிய உரையாடலை ஆரம்பித்திருக்கிறார்களா? இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதிப்பீடு இருக்கும், ஒவ்வொரு கணிப்பு இருக்கும். நான் என்னுடைய கணிப்பை தான் சொல்கிறேன். அவர்கள் என்ன நினைத்தார்கள், இவர்கள் என்ன நினைத்தார்கள் நினைத்தவர்களுக்கு தான் தெரியும். ஸோ என்னுடைய கணிப்பு என்னென்னு சொன்னால், பொது வேட்பாளர் என்பது தமிழர் பரப்பிலே நிறுத்தப்பட வேண்டியது உண்டு. ஆனால் இந்த நேரம் அதுக்கான நேரம் அல்ல. நாங்கள் முதலிலே அரசியல் ரீதியாக ஒரு பலம் வாய்ந்த இனமாக முதலே வர வேண்டும். ஆக குறைந்தது ஒரு அரசியல் அத்திவாரத்தையாவது போட வேண்டும். நான் முன்பு சொன்னது போல் எங்களுடைய அரசியல் என்பது குழி தோண்டி புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையிலே நாங்கள் ஒரு அரசியல் தீர்மானத்தை கொண்டே மக்கள் மத்தியிலே செலுத்தி இவர்தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார், இவருக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்களுடைய சொல்லை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த மண்ணிலே உங்களுக்கு தெரியும், 1978ஆம் ஆண்டு குமார் பொன்னம்பலம் ஐயா ஜனாதிபதி தேர்தலில் 40,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார். 2011ஆம் ஆண்டு நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலில் மதிப்புக்குரிய சிவாஜிலிங்கம் ஐயா ஜனாதிபதி தேர்தலில் 9,000க்கும் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தார்.
இன்றைய சூழலில் இந்த 2 தலைவர்களையும் தாண்டி ஒரு தலைவரை நீங்கள் காண்பிக்க முடியுமான்னு சொன்னால் இல்லை. எல்லால் மக்களால் அந்தந்த காலப்பகுதியில் நேசிக்கப்பட்ட தலைவர்களாக இவர்களை அவர்களுக்கே இந்த தமிழ் மக்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களில் எத்தனை சதவீதமான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது கட்சிகள் எல்லாம் அதல பாதாளத்தில் இருக்கின்ற பொழுது, கட்சிகளுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இல்லாமல் இருக்கின்ற பொழுது, கட்சி அரசியலுக்கே இங்கு இடமில்லாமல் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பூச்சல்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் ஒரு பொதுவாக ஒரு வேட்பாளரை நிறுத்துகின்ற பட்சத்தில் அவர்கள் எப்படி கொண்டு அதை மக்களிடையே கொண்டு சேர்ப்பார்கள்? இவர்களை நம்பி அந்த பொது வேட்பாளருக்கு மக்கள் எப்படி ஆணையை போடுவார்கள்? இங்கே 2 விடயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு பொது வேட்பாளராக நிப்பாட்டி அதிக குறைஞ்ச வாக்குகளை பெற்று அந்த பொது வேட்பாளர் இருப்பார் தமிழ் இனத்துக்கு மீண்டும் ஒரு பெரிய தோல்வியாக அமையும். அது சிங்கள தேசத்துக்கு மட்டுமல்ல, சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லுகிறது. தமிழர் ஒருவர் ஜனாதிபதி ஆவதை விரும்பவில்லை என்ற செய்தியை நீங்கள் கொண்டே சர்வதேசமயப்படுத்துகிறீர்களா? அல்லது இந்த பிரிந்து போகக்கூடிய வாக்குகளூடாக ஜேவிபி என்கின்ற இன்னொரு கட்சியை நீங்கள் உள்ளே கொண்டு வர விரும்புகிறீர்களா? இந்த மாதிரியான ஏராளமான கேள்விகள் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பூகோள அரசியலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாடுகள் அழைத்து பேசுவதும், அவர்களுக்கு இப்போதே அதுக்கான டீல்களை போடுவதும், அல்லது இந்த கட்சி தான் வரும் என்று சொல்லி ஊகத்தை உருவாக்குவதும் இங்கே பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களாகிய எங்களுடைய இனம் அவதானமாக இருக்க வேண்டும். சரி, ஒரு அவதானமாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கிற விடயங்களிலே எனக்கு எழுந்திருக்கிற ஐயங்களை கேட்டு விடுகிறேன். நீங்கள் சொல்லியிருக்கிற விடயம் ஒரு பொது வேட்பாளர் தமிழ் மக்கள் இன்றைக்கு வாக்களிப்பார்களா, இது பற்றிய ஒரு ஐயம் இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லுகிறீர்கள். இது கட்சிகளுக்குள் இருக்கின்ற 2 உயர்மட்ட தலைவர்களுக்கு இடையில் கூட இந்த குழப்பங்கள் இருக்கிறது. தமிழரசு கட்சியினுடைய ஒரு தலைவர் சொல்லுகிறார் நாங்கள் பொது வேட்பாளர் முடிவிற்கு போக வேண்டும் என்று, இன்னொரு தலைவர் சொல்லுகிறார் நாங்கள் பொது வேட்பாளர் முடிவிற்கு போக தேவையில்லை என்று. அப்படியாயின் இவர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படியான ஒரு நகர்வை மேற்கொள்ள முடியும்? சரியான கஷ்டமான விடயம்தான். இங்கே கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இடையே வெளிநாடுகளுடைய நிறைய தொடர்புகள் இருக்கிறது. அந்த வெளிநாடுகளுடைய அஜெண்டாக்கு இவர்கள் வேலை செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. அப்படியாயின் தமிழரசு கட்சியில் இருக்கிற தலைவர்களும் ஒரு அஜெண்டாக்கு வேலை செய்கிறார்களா? இருக்கலாம், யாருக்கு தெரியும். கந்தையா பாஸ்கரன் இப்போதெல்லாம் இருக்கலாம், தொப்பி அளவானவர்கள் கலந்து கொள்ளலாம் என்கிறார்கள். நேரடியாக தெரியாமல் நீங்கள் ஒரு விடயத்தை ஒரு பொது வெளியிலே இப்படித்தான் சொல்ல முடியாது. ஊகங்கள் தான் எல்லாமே. இன்றைக்கு இந்த பரப்பிலே இந்த பொது வெளியிலே இந்த தமிழ் ஒரு தரப்பு வேட்பாளராக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நிற்கிறவர்களுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், நீங்கள் ஒரு அரசியல் துறை மாணவன் அல்லது இந்த அரசியல் சார்ந்த விடயங்களை உன்னிப்பாக அவதானிக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய பின்புலத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன பின்புலத்தோடு இருக்கின்றார்கள் என்பதை ஓரளவுக்கு உங்களால் ஊகிக்க முடியும். உங்களுடைய சிரிப்பு அதுக்கு எனக்கு பதில் தருகிறது. அங்கே ஒரு சந்தேகம் எழும் அல்லவா? இது யாரால் இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தப்படுகிறது? எதற்காக இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்துகிறார்கள்? இதை யாரை உள்ளே கொண்டு வருவதற்கான நகர்வாக இருக்கிறது? இதில் ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், இந்த இடத்திலே தமிழர் தரப்பு மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இங்கே இன்று கூட ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் கூட தான் அரசியல் தலைவரானால் தமிழருக்கான அரசியல் தீர்வு என்னவென்றை இன்னும் முன்வைக்கவில்லை. ஆனால் இன்றும் கூட எங்கட அரசியல் தலைவர்கள் அவர்கள்ட்டே போய் உங்களுடைய தமிழருடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை எழுத்து மூலமாக முன்வைங்கள் சொல்லி இன்று வரை ஒருவர் கோரிக்கை விடவில்லையே. இந்த விடயம்தான். இந்த விடயத்திலே நான் கந்தையா பாஸ்கரனிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நான் என்னுடைய பரப்பில் இருக்கின்ற பெரும்பாலான அரசியல் தலைமைகளை நேர்காணல் செய்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அந்த பாராளுமன்றத்தின் மூலம் ரணில் விக்ரமசிங்க தேர்தலிலே போட்டியிட்டு பாராளுமன்றத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட போது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற உறுப்பினர்கள் எல்லோருமே டலஸ் அழக பெருமாவிற்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். அப்போது நான் அந்த கடிதத்தை கேட்டிருந்தேன். எங்கே எழுதிய கடிதம் என்றால் அது ஒவ்வொருவரும் சுமந்திரனிடம் இருக்கிறது, அவரிடம் இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அதற்கு பிறகும் நான் கேட்டு இதுவரைக்கும் நான் அந்த உண்மை விடயத்தை கண்டறியக்கூடிய தளம் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற விடயம், நாங்கள் ஒரு தமிழ் மக்களினுடைய நலன் சார்ந்த விடயங்களை அவர்கள் தீர்க்கிறார்கள் என்று சொன்னால் சிங்கள மக்களினுடைய வாக்குகள் அவர்களுக்கு இல்லாது போய்விடும் என்கின்ற அச்சத்தை சிங்கள தலைமைகளை விட எங்களுடைய தமிழ் தலைமைகள் அதிகம் கரிசனை கொள்ளுகிறார்கள். சிங்கள அரசியல்வாதிகளுக்கு சிங்கள மக்களின் ஓட்டு விழாதுன்றது எங்களோட பிரச்சனை இல்லை. எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய இனத்துக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசியல் தலைமை. நாங்கள் அதுக்காக அவருக்கு ஓட் பண்ணுறோம். அப்படியாக ஏன் அவர்கள் அதிலே அதிக கரிசனை செல்லுகிறார்கள்? அது அவர்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்கள் எதனால் அதுக்கு அவ்வளவு தூரம் அந்நியோன்யமாக இருக்கிறார்கள்?
ஆனால் வெளியிலே முரண்படுவதாக காட்டிக்கொள்கிறார்களே. அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா, அரசியல் தானே. அப்படியாக நீங்கள் பரப்பில் இருக்கின்ற அத்தனை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அரசியல்வாதிகளும் ஒரு டீல் அரசியல்வாதிகளாக மாறிவிட்டார்களா? போகிற போக்கிலே இப்படித்தான் அமையும் போல இருக்கிறது. போகிற போக்கிலே வந்து எங்களுடைய அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு பேரம் பேசக்கூடிய அரசியல் சக்தியை தடத்திலே இருந்து ஒரு மென்போக்கு அரசியலை தங்களுக்கான அரசியலை கொண்டு நகர்த்தி கொண்டு போய் அந்த காலத்தை ஓட்டுவதாகத்தான் இந்த பாருங்க. இன்றைக்கு உதாரணத்துக்கு மதிப்புக்குரிய சம்பந்தன் ஐயாவுக்கு இன்றைக்கு 91 வயசு. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக அவரால் பெரிதளவில் எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்து கூட இன்றைக்கும் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு இன்னொரு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தயாராக இல்லையே. ஒரு அவரினுடைய வயது அவரினுடைய இயலாமைகளை கூட அவர் கரிசனை கொள்வதில்லை. நான் இருக்கின்ற வரையும் பதவியில் இருக்க வேண்டும், இறக்கின்ற போது பதவியோடு இறக்க வேண்டும். அப்படியே அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதை செய்ய நினைக்கிறார்கள்? அதுதான் நாங்களும் கேட்குறோம். எதற்கு இப்படி இருந்து இப்படியெல்லாம் ஒரு அரசியல் தேவையா? இதெல்லாம் ஒரு அரசியல் பிழைப்பா? இந்த விடயம்தான் ஒரு மிக முக்கிய பேசுபொருளை உருவாக்குகிறது. தமிழ் தேசிய அரசியல் இப்படித்தான் என்கின்ற புரிதல் இந்த புதிய வாக்காளர்களை சென்றடைகின்ற போது அவர்களினுடைய வாக்குகள் தமிழ் தேசிய அரசியலை விட்டு இன்னொரு தரப்பினருக்கு தானே போகிறது. இவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த மதிப்பு இழந்த தன்மை அல்லது இவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது இளைய தலைமுறைகள் என்ன நினைக்கணும்னு சொன்னால், ஒரு இளைய ஆளுக்கு வாக்களிப்போம், அவர்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது இந்த மண்ணிலே செய்வார்னு சொல்லி இங்கே நிறைய விஷயங்கள்லே பெரிய அளவிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுக்கு ஒரு முதல்லே வந்து ஒரு கட்சி பேதமற்ற ஒரு வெளிப்படத்தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறையை கொண்டு அரசியல் கட்டமைப்பு நிச்சயமாக இந்த மண்ணிலே உருவாக்கப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த காணொலியினூடாகவே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். அதாவது வந்து நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் இந்த இளைஞர்களாகிய நீங்கள் வந்து இந்த அரசியலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்பட வேண்டும். நீங்கள் முதல்ல யுனைடெட் ஒன்றாக இணைய வேண்டும். கட்சி பேதங்களை தாண்டி ஒரு இன உணர்வோடு இந்த எல்லோரும் பார்க்குறீங்க. நிறைய இளைஞர்கள் வந்து இளைஞரோட பேசுகிறோம், நாங்களும் கதைக்கிறோம், எங்களுடைய ஆதங்கங்களை கொட்டி தீர்க்கிறீங்க, இப்படி நடக்க அப்படி நிற்கிறேன்னு சொல்லி நீங்களும் என்ன மாதிரியே இப்படி நான் ஒரு தொழில் சார்ந்து இருக்கிறபடியே நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுக்க முடியாமல் இருக்கு. ஆனால் ஒரு இளைஞர்களாக அரசியல் விரும்பிகளாக அல்லது இந்த மக்களை நேசிக்கக்கூடியவராக இந்த மண்ணை இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோரும் ஒரு திரளுக்குள்ளே வாருங்கள். நீங்கள் வெளியிலே வந்து உங்களுக்கான எதிர்கால அரசியலை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளாவிட்டால் இப்போ இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் அந்த அரசியலை தூக்கி உங்கள்கிட்ட தரமாட்டார்கள். நீங்கள் தான் மாற்றத்துக்கான சக்தி. எப்படி அந்த அறகலை என்கின்ற ஒரு போராட்டத்தினூடாக இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு பெரிய போராட்டத்தினூடாக, அதாவது அரசியல் நீரோட்டத்தினுடைய போராட்டமாக இங்கே இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் முன்னுக்கு வராமல் இந்த அரசியலை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. உங்களுக்கான எதிர்கால இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கான எதிர்கால அரசியலை இந்த மண்ணிலே நிலைநாட்டவே முடியாது. எங்களுடைய அரசியல் என்பது காணல் நீர் போர் கரைந்து கொண்டே செல்கிறது. இன்றைக்கு ஒரு கட்சி இல்லாத நிலைமை ஒரு இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தில் போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்தியாவில் தமிழகத்தில் நடைபெற்ற போது கட்சியினுடைய சின்னத்துக்கு ஒரு வழக்கு வரும், அந்த கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படும், அந்த கட்சியின் சின்னம் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பார்க்கின்ற இந்த காலப்பகுதியிலே அது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சிக்கு எதிராக ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கு வந்து அதுவும் அந்த வழக்கிலே வந்து அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது என்பதற்காகவே ஒரு 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 வேலை திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியல, நான் கடந்த முறை நடந்த ஒரு நேர்காணலிலே உசாந்தனுடைய நேர்காணலிலே சொன்னேன், ஒருவர் பேய் என்று சொன்னால் இன்னொருவர் பிசாசு. இதில் பிசாசு வந்தாலும் பேய் சும்மா இருக்காது, பேய் வந்தாலும் பிசாசு சும்மா இருக்கான்னு சொல்லி அன்றைக்கு நான், அதாவது தேர்தலுக்கு முன்பே நான் பதிவு செய்தேன். அதே தான் இன்று களத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார், எதிரே நின்றவர் தோல்வியடைந்திருக்கிறார். தோல்வியடைந்தவர் நேரடியாக களத்தில் இறங்காமல் அவருடைய ஸ்லீப்பர் செல்ஸ், அதாவது அவருடைய ஆதரவாளர்களை வைத்து இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சி என்கின்ற ஒரு பாரம்பரிய கட்சியை இன்றைக்கு தமிழர்கள் மத்தியிலேயே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஏளன கட்சியாக, ஒரு நகைச்சுவையாக இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு, இந்த கட்சிக்குள்ளே எந்த ஒரு தீர்மானங்களும் எடுக்க முடியாத அளவுக்கு, இந்த கட்சியை முன்னகர்த்த முடியாத அளவுக்கு இந்த வழக்கு இப்படியே தொடர்ந்து போய்கொண்டு தான் இருக்க போகிறது. 2 வாரங்களுக்கு முதல் நான் நினைக்கிறேன் அந்த நீதிமன்றத்திலே வழக்கு தொடுப்பதற்கு 2 வாரங்களுக்கு முதல் எங்களுடைய ஒரு நேர்காணலில் இதிலே வைத்து வழக்கை தொடுத்தவர் சொல்லுகிறார், சில வேளைகளில் நான் நீதிமன்ற படி ஏற முடியும் என்று.
அப்படியான ஒரு நிலைப்பாடிலே தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி இருக்கிறது. இந்த விடயத்தோடு நான் கேட்கின்ற விடயம், இன்றைக்கு தென்பகுதிகளிலே ஜேவிபியினுடைய எழுச்சி என்பது மிக பரவலாக பேசப்படுகிறது. அவர்கள் இளைஞர்கள் மத்தியிலே வேலை செய்கிறார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியிலே வேலை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை பலர் சொல்லி வருகிறார்கள். ஒரு வேளைகளிலே ஜேவிபி ஒரு பலமான சக்தியாக எழுச்சியுற்றார். தமிழ் தரப்பினருடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, ஜேவிபியினுடைய வளர்ச்சி என்பது அவ்வாறு வளர்ச்சி. ஜேவிபியினுடைய வளர்ச்சி என்பது கிராமங்கள் தோறும் அடித்தட்டு மக்களோடு பயணிக்கிறார்கள். நிறைய இளைய சமூகத்தை ஒருங்கிணைத்து, மாணவ சமூகத்தை ஒழுங்கமைத்து, அதன் ஊடாக மக்கள் மயப்படுத்தின ஒரு அரசியல் நீரோட்டத்திலே அந்த கட்சி எதிர்காலத்துக்கான அரசியலை பல ஆண்டுகளுக்கு முன்னே விதைத்து விட்டது. நாங்கள் எதிர்காலத்துக்கான அரசியலை பல ஆண்டுகளுக்கு முன்னே பிடுங்க தொடங்கிவிட்டோம். இதுதான் ஜேவிபிக்கும் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அரசியலுக்குமான வித்தியாசம். நாங்கள் என்ன செய்ய வேணும், அதுக்காக அந்த இளைஞர்களை முன்னுக்கு வாருங்கள் என்று கோரிக்கை வைப்பதற்கான காரணம் உங்களிடத்தே சக்தி இருக்கிறது, உங்கள்கிட்ட வலு இருக்கிறது, உங்களிடத்திலே ஆளுமை இருக்கிறது, அதை கொண்டு முன்னகர்த்தக்கூடிய முழு பொறுப்பும் உங்கள்கிட்ட இருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு ஜேவிபி போன்ற ஒரு கட்சி இளைய தலைமுறையை இளைஞர்களை கல்விமான்களை அல்லது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு உருவாக்கப்பட்டனால இன்றைக்கு அதனுடைய வீரியம் பெரிய அளவில் இருக்குது. இன்றைக்கு எல்லோரும் அதை திரும்பி பார்க்கிறார்கள். அரசியலில் இருக்கக்கூடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை உன்னிப்பு அவதானிக்கிறார்கள். உலகமே அவர்களுடைய வளர்ச்சியை பார்க்கிறது. அதனால்தான் அவர்களை ஏராளமான நாடுகள் அழைத்து பேச இப்போ ஆரம்பித்திருக்கிறது. அதே போன்ற ஒரு வளர்ச்சியை தமிழ் தாயகத்திலே நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால், மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்கப்பட வேண்டுமானால் இளைஞர்கள் எல்லோரும் பெற வேண்டும். இதுக்காக தான் திரும்ப இளைஞர் வாருங்கள் என்று சொல்லி நான் கூவிக்கொண்டிருப்பதற்கான காரணமும் இந்த இளைஞர்களால் நிறைய விஷயத்தை இந்த மண்ணிலே மாற்றவும் முடியும், சாதிக்கவும் முடியும். அதுக்கான அந்த இளைஞர் பட்டாளம் கிளந்தெழ வேண்டும். இளைஞர்களை அழைப்பு விடுக்கிறீர்கள், அவர்களை ஒருங்கிணைப்பதற்கு கந்தையா பாஸ்கரன் தயாரா? எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். தலைமை தாமதற்கல்ல, அவர்கள் ஒழுங்கமைத்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு நான் எப்பவும் முன்னுக்கு நிற்பேன். ஆனால் நேர்மையான இனத்தின் மீது காதல் கொண்டு இந்த மக்கள் மீதும் எங்களுக்காக மரணித்தோரை மனதில் நிறுத்தி அவர்களுக்கான அந்த விடிவை தேடி கொடுக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் உருவாகமாக இருந்தால் அவருக்கு வேண்டின அவ்வளவு விஷயத்தையும் என் உயிருக்கு மேலாக அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். சரி, இந்த விடயம் இருக்கின்ற போது இன்றைக்கு இந்த முதலீட்டாளர்கள், கந்தையா பாஸ்கரனும் ஒரு பொதுவாக சொல்லுகின்ற போது ரீச்சா அல்லது ஐபிசி குடும்பங்களினுடைய தலைவர் என்று சொன்னாலும் இன்றைக்கு ஒரு புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்கள் எப்போதும் அரசோடு ஒரு இணக்க அரசியலை மேற்கொள்ளத்தான் முற்படுவார்கள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. கந்தையா பாஸ்கரனும் அப்படியா? நானும் இங்கே நிறைய முதலீட்டாளர்களை பார்க்குறேன். ஐயா, நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் முதலீட்டை கொண்டு வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு பதட்டம் இருக்கும். இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலே ஏராளமான முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே தாயத்திலே முதலீடு செய்வதற்கு பயப்படுகிறார்கள். காரணம் என்னென்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்கிறது. அதனாலே சில முதலீட்டாளர்கள் அரசாங்கத்தில் இணங்கி ஒரு முதலீடை செய்யக்கூடிய ஒரு யுத்தியை கையாளுகின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்துக்கும் அரசாங்கத்தினூடாகவோ அரசாங்கத்தினுடைய சலுகையை பெற்றோ அல்ல அரசாங்கத்திட்ட போய் அதை தாருங்கள் கேட்டு இன்று வரையும் ஒரு முதலீடை இங்கே செய்வது. நானும் இங்கே ஏராளமான முதலீடுகளை செய்திருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக என்னுடைய முதலீடு கூடுதலாக வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கான வேலை வாய்ப்பு, இங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும் என்று யோசிக்கிறேன். அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அல்லது கல்விசார் விஷயங்களாக இருக்கலாம், அல்லது எதிர்காலத்துக்கு எங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையாக இருக்கலாம். நிறைய விஷயங்களை என்னால் இயலக்கூடிய விஷயங்களை நான் செய்ய முற்படுகிறேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதலீட்டுக்காக நான் போய் அரசியல்வாதிகளோடு தொடர்பு இருக்கிறது. நிச்சயமாக ஒரு தொழிலே நான் நினைக்கிறேன், நான் இங்கே செய்கிற தொழிலை விட ஐரோப்பாவில் செய்கிற தொழில் எல்லாருக்கும் தெரிஞ்ச தொழில், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு பிராண்ட். அதனால் எல்லாருக்கும் இன்னாரென்று சொல்லிச்சுன்னா தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நட்புகளை பேணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் முதலீட்டுக்கும் அல்ல அதுக்கும் இங்கே செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. நட்பு ரீதியாக நிறைய பேரோட பழக்கம் இருக்கிறது. அதை வெளிப்படையாக சொல்லலாம். இதில் ஒரு ஒளிவு மறைப்புக்கு ஒன்று. சரி, இந்த புலம்பெயர்ந்தவர்கள் அரசியல் பேசுவதை சில தரப்பினர்கள் எதிர்க்கிறார்கள். புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்கள் அரசியல் பேசுவதை சில தரப்பினர் எதிர்க்கிறார்கள். சில தரப்பு இல்லை, நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம். எம்ஏ சுமந்திரன் அவர்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் அரசியலுக்கு நுழைய வேண்டாம்னு சொல்லி சமீபத்தில் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். ஒரு அடிமுட்டாள்தனமான ஒரு வினா, அவர் சொன்ன பதில் ஒரு அடிமுட்டாள்தனமான இதை அவரை பற்றி இந்த இடத்துல பேசி நான் என்ன சிறுமைப்படுத்த விரும்பலை. அதாவது இந்த அரசியல் பரப்பிலே இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு நபர் என்று சொல்லி சொன்னால் இந்த சட்டத்தரணியாக தான் இருக்க முடியும்.
காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், இன்று இந்த கட்சியினுடைய இந்த வீழ்ச்சிக்கும், இன்று கட்சி இந்த நீதிமன்றத்திலே இவ்வளவு பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக பொதுவாக எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு நபர் இவர் வந்து எந்த ஒரு வெளிநாடுகளுக்கும் வந்து தனியே செல்ல முடியாது. அங்கே இவருக்கு ஏராளமான எதிர்ப்புகள் இருக்கிறது. இங்கேயும் வந்து அவர்கள் பல பாதுகாப்போடு தான் செல்ல முடியும், தனிப்பட்ட முறையில் செல்ல முடியும். நான் தனியாக நாளைக்கு கார் எடுத்துக்கொண்டு கொழும்புக்கு போவேன் தனியாக, டிரைவர் இந்த வேலை ஒரு இந்த வேலை. ஆனால் அவரால் முடியாது. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், அவருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கிறனால அவருக்கு பாதுகாப்பு அதிகம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த தேர்தலில் வந்து இந்த சட்டத்தரணியை வந்து புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய 90% மேற்பட்ட மக்கள் வந்து எதிர்த்தார்கள். தாயகத்தில் இருக்கக்கூடிய கணிசமான மக்கள் வந்து எதிர்த்தார்கள். ஆனால் இவரை தோளிலே சூக்கி சுமந்து அவரை ஆற்ற கடக்க வைத்தவர் இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீதரன். அவருக்கே இன்று என்ன நடந்தது என்பது அவருக்கே தெரியும். இன்னொரு முறை எலெக்ஷன் தேர்தல் வருமாக இருந்தால் நிச்சயமாக இவர் வெற்றியடைய மாட்டார். நிச்சயமாக வெற்றியடைய மாட்டார். இவருடைய பின்புலம் என்ன, இவருடைய தொலைநோக்கு பார்வை என்ன, இவர் இந்த கட்சியை எப்படி சிதைத்தார், இவர் இந்த கட்சிக்கு என்ன செய்தார், இந்த மக்களுக்கு எங்கென்ன தீங்கு செய்தார், என்ன செய்தார் என்பதை மக்கள் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடைசியாக நடந்த தேர்தலிலே வந்து ஸ்ரீதரன் என்கின்ற ஒரு தனி நபர் மக்களுடைய எதிர்ப்பையும் தாண்டி அவருக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டினதால் அவருடைய வெற்றிவாக சூடக்கூடியதாக இருந்தது. எதிர்வரும் தேர்தல்களை வந்து எவரும் அவரை முதுகிலே சுமப்பதற்கு தயாராக இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், சுமப்பவரும் சேர்ந்து தோல்வியடைவார். அது யார் சுமக்க போகிறாரோ அவருக்குமா தெரியும். ஆனபடியால் எதிர்வரக்கூடிய தேர்தல் அரசியலிருந்து இவர் கண்டிப்பாக தமிழ் தரப்பிலிருந்து நீக்கப்படுவார். ஆனால் இவர் நிச்சயமாக இன்னொரு வெளி அரசியல் தரப்போடு திரும்பவும் ஒரு அமைச்சராகவோ ஒரு மினிஸ்டராக வருவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், அவருடைய புலமை, அவருடைய திறமை, அவருடைய வக்கீல் தொழில், இதிலே வந்து அவர் பிரபலியமானவர், தகுதி வாய்ந்தவர். அந்த இடத்திலே அவருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. வெளி கட்சிகளுக்கும் அவர் மேலே ஒரு பிடிப்பு இருக்கிறது. இவர் ஒரு மும்மொழிகளையும் பேசக்கூடிய ஒருவர், சிறந்த ஒரு வக்கீலை இருந்தவர். அதாவது இங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு பாரிய பிரச்சனையை கொண்ட ஒரு சமூகம், ஒரு 70-80 ஆண்டு காலம் ஒரு விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு சமூகத்துக்கு அரசியல் சேவையாற்ற வருகின்ற நபர் ஒரு பகுதி நேர அரசியலாக வரக்கூடாது. ஒரு முழு நேர அரசியல்வாதியாக ஒரு தொழில் இருக்கிறது. 75% நேரத்தை அந்த தொழிலோடு செலவு செய்கிறேன். என்னுடைய 25% நேரத்தை வந்து நான் அரசியலை செலவு செய்கிறேன். இந்த மக்களுக்கான அரசியலை பெற்றுக் கொடுப்பேன். அதை முதல் நம்பவே கூடாது. ஒரு முழு நேர நீங்கள் ஒரு தொழில் சார்ந்து இருப்பவராக இருந்தால் உங்களோட தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய பியூரிட்டி, முன்னுரிமை, அல்லது உங்களோட தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு என்பது முதன்மையிலே இருக்கும். ஏன்னா அது உங்கள் சார்ந்த விஷயம். அரசியல் என்பது மக்கள் சார்ந்த விஷயம். எப்பொழுதுமே ஒரு மனிதன் வந்து தன் சார்ந்த விஷயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அடுத்ததான் தான். இங்கே வந்து பார்க்குற இதெல்லாமே வந்து ஒரு தொழில் இருக்கிறது, பகுதி நேர அரசியல் இருக்கிறது. இந்த பகுதி நேர அரசியலில் வரக்கூடிய சுகங்கள் என்பது இந்த தொழிலிருந்து வரக்கூடிய முதலீட்டு வருமானத்தை விட அதிகமாக இருக்கிறது. இங்கேயே முரண்பாடு இருக்கிறது. தயவு செய்து இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடிய நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்யுங்க. அரசியல் செய்யுங்க, முழு நேரமாக செய்யுங்க, முழு மூச்சோடு செய்யுங்க. மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணுமென்று நோக்கத்தோடு செய்யுங்க. இல்லை நீங்கள் தொழில் செய்ய போகிறீங்களா, தொழிலை செய்யுங்க. பகுதி நேரமாக ஆலோசகராக இருங்க, அல்லது லீகல் சார்ந்த, அதாவது வக்கீல்கள் சார்ந்த விடயங்களை வந்து அறிவுரை செய்யக்கூடிய ஒரு அறிவுரைஞராக இருங்க. அல்லது தூரங்களோட போய் சந்திக்கிறது, அந்த வேறு மாதிரியான இதில். இங்கே ஒரு பகுதி நேர அரசியலாக இருந்து கொண்டு மக்களையும் ஏமாற்றி உங்களையும் ஏமாற்றி இந்த பிழைப்பெல்லாம் தேவையில்லை. இப்படியான எதிர்கருத்துக்களை சொல்வது தான் புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்களை அவர் எதிர்க்க காரணம். இல்லை, இப்போ இங்கே வந்து ஒரு விடயத்தை நீங்கள் முழுதாக புரிந்து கொள்ள வேண்டும். தாயக மண்ணையும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகளையும் ஒருபோதும் பிரித்துவிட முடியாது. தாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு, புலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு அல்ல. இன்றைக்கு தாயத்தில் இருக்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு விசா கிடைச்சி நீங்கள் கனடாவுக்கு போறீங்க, உங்களை என்ன நாங்கள் வெறுத்து ஒதுக்க முடியும்? நானும் இந்த மண்ணை சேர்ந்தவன், இந்த மண்ணிலே விடுதலைக்காக நீங்கள் பணியாற்றி இருப்பீர்கள், விடுதலை உணர்வோடு இருப்பீர்கள். உங்களை தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போன்று புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களையும் தாயகத்தையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. அப்படியே பிரிக்கின்ற ஒரு அரசியலை என்னென்று நீங்கள் முதலீட்டாளர்கள் உங்களை வேலையை பார்த்து கொண்டு இருங்கன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு எலெக்ஷனுக்கு வேணும்னு சொன்னால் காசு அனுப்பி வைப்பீங்க.
உங்களுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் காசு அனுப்பணும்னு கேட்பீங்க, ஊர்வலம் பண்ணா காசு. அப்போ காசு தேவைகளுக்கு மட்டும் போல இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தேவை. அரசியலில் நன்மை தீமைகளை குத்தி காட்டுறதுக்கு சொல்லி காட்டுறதுக்கு முதலீட்டாளர்கள் வந்தால் உங்களுக்கு என்ன பொறுக்க இல்லாமல் இருக்குதோ? என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், இங்கே ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, என்னை மீறி ஒருவர் எனக்கு புத்திமதி சொல்லக்கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. ஒருவருக்கு உங்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு புலமை இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னொருவருக்கு வியாபார ரீதியாக புலமை இருக்கும். உங்களுக்கு வக்கீல் தொழிலான ஒரு புலமை இருந்துட்டால் இன்னொருவருக்கு அரசியல் ரீதியான புலமை இருக்கும். இங்கே என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்து அது ஒரு பொது வழியிலே கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடிய அரசியலே இல்லை. தனிநபர் எடுக்கக்கூடிய முடிவுகள், தனிநபர் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் இங்கே அரசியலாக்கப்படுகிறது. அப்போ அவருக்கு போய் இன்னொருத்தர் புத்தி சொல்ல போனால் அவரே எதிர்க்கிறார். இது எப்படி ஆனால் இதில் கவலையான விடயம் என்னென்னு சொன்னால், அந்த கட்சி சார்ந்து யாரும் ஒருவர் கூட இன்று வரையும் அதுக்கு ஒரு பொது வழியிலே அவர் பேசியது தவறு அல்லது பேசியது பிழை என்று சொல்லி இன்று வரையும் நான் அங்கே சில நேரம் வந்திருக்கலாம். அப்படியாயின் கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அல்லது கட்சியில் இருப்பவர்கள்? நிச்சயமாக அவர் ஒரு கட்சியில் இருக்கிறார், கட்சியினுடைய பேச்சாளர் இருக்கிறார், ஒரு பதிவு செய்கிறார். அந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களையோ புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களையோ தாக்குகிறது, வருத்தப்பட வைக்கிறதுன்னு சொல்லினால் அந்த கட்சி சார்ந்த ஒரு நடவடிக்கை, அந்த கட்சி சார்ந்த ஒரு தரவு விடப்பட வேண்டும். இவருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அல்ல எதிர்க்கிறோம். அப்போ எதிர்க்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற எந்த ஒரு வெளிப்பாடும் தெரிவிக்கலைன்னு சொல்லிச்சுன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு காசு கேட்டு போக முடியுமோ அங்கே? அல்ல அடுத்து இங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கிட்ட போய் உங்களோட கட்சி மூலமாக நிதி சேகரிக்க முடியுமோ? இந்த மண்ணிலே 30 ஆண்டு காலம் ஒரு வீரியம் நிறைந்த போராட்டம் உருப்பெற்று ஒரு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தான்னு சொன்னால் அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களோ அல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்களால் தான். இந்த மண் வேறு ஒருவரை நம்பி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லையே. இந்த மண் வேறொருவருடைய வருமானத்தை நம்பி இவ்வளவு ஒரு பெரிய உலகம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆயுத போராட்டத்தை வச்சிருக்கையிலேயே இன்றைக்கும் இந்த மண் மழை வந்தாலும் வெள்ளம் வந்தான என்ன பிரச்சனைகள் இடர்கள் வந்தாலும் இன்றைக்கு யார் இங்கே கை கொடுக்கணும்? புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற முதலீட்டாளர்கள் கை கொடுக்கணும். அப்போ அப்படி செய்யக்கூடிய மக்களை நீங்கள் புண்படுத்தி அவர்களிடத்திலிருந்து நீங்கள் அந்நியப்பட்டு என்னத்தை சாதி? இப்போ மக்களிடத்திலிருந்து அந்நியப்பட்டு விட்டீர்கள். உங்களுக்கு லண்டனுக்கு போனோன்னா உங்களை ஏர்போர்ட்டில் காரில் ஏற்றி கொண்டு போய் உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் போட்டு உங்களை வச்சிருக்கிறதுக்கு முதலீட்டாளர்கள் தேவை. அல்ல நீங்கள் போகிற இடங்களில் உங்களுக்கு அடிவிழாமல் பாதுகாத்து உங்களை சுற்றி வளைச்சி கொண்டு போகிறதுக்கு முதலீட்டாளர்கள் தேவை, இல்லை புலம்பெயர் தேசத்து மக்கள் தேவை. ஆனால் உங்களுக்கு ஏதாவது புத்திமதி அறிவுரை சொன்னால் முதலீட்டாளர்கள் உங்களோட வேலையை பார்த்து கொண்டு இருங்கன்னு சொல்லுவீங்க. கேட்குறதுக்கு இங்கே ஆக்கள் இல்லை. இது பெரிய பிரச்சனை. கேட்க பயம், வக்கீல் வழக்கு போட்டுருவார், கோர்ட்டுக்கு போகணும். இங்கே உண்மையை நேர்மையை கதைப்பதற்கு மக்கள் பயப்படுகிறார்கள். இன்று காலையில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பார்த்தேன். சுமந்திரன் அவர்கள் அரசியலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு தலையங்கத்தோடு, நான் நிலாந்திரனோ வேறு ஒரு ஆள் அனுப்பி இந்த அரசியலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு மக்கள் கோரிக்கை முன்வைக்க தொடங்கி விட்டார்கள். இந்த நபர் இந்த அரசியல் நீரோட்டத்தில் தேவையில்லை. இவரால் இத்தனை ஆண்டுகளாக இந்த அரசியலில் வீழ்ச்சி தான் இருக்கிறது, எழுச்சி இல்லை. இவர் அரசியலிருந்து விலக வேண்டும் என்ற கோஷம் எழும்ப தொடங்கி இருக்கிறது. இது வலுப்பெறுகின்ற பட்சத்திலே நிச்சயமாக இவர் தமிழர் அரசியல் பரப்பிலே இருந்து அப்புறப்படுத்தப்படுவார். அதை கேட்கக்கூடிய நிலையிலே அவர் இருக்கிறாரா? மக்கள் தானே தீர்மானிப்பது. இப்போ நான் ஒன்றை சொல்லி நான் தீர்மானிப்பதில்லை, மக்கள் தான். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை எல்லாமே மக்களுடைய கையிலே தான் இருக்குது. அவர் மக்கள் நினைச்சார் அவரை கோபுரத்திலையும் வைப்பார்கள். மக்கள் நினைச்சார்ன்னு சொன்னால் அவரை கொண்டே அது எங்கள் நாட்டில் ஒரு ஜனாதிபதிக்கு நடந்ததை நீங்கள் பார்த்துக்க. பெரும்பான்மை இனத்தினுடைய வாக்குகளை பெற்று வந்த ஒரு ஜனாதிபதியே அடையாளப்பட்டவர் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து அதே மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட வரலாறும் இந்த மண்ணிலே நடந்து விட்டது. இது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு நடக்கான்னு சொல்ல முடியாதல்லோ. அப்படியாயின் அடுத்த தேர்தல் மிகவும் ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்புகளை நோக்கி நகரப்போகிறது. காத்திருப்போம். சரி, இந்த விடயம் இருக்கின்ற போது இன்றைக்கு பூகோள அரசியல், இந்த விடயம்தான். பூகோள அரசியலை தமிழ் தரப்பினர் சரியாக கையாளுகிறார்? நிச்சயமாக இல்லை. அது பெரிய ஒரு இடைவெளியை பேணுகிறார்கள். அந்த இடைவெளி தெற்கு அரசியலுக்கு சாதகமாக அமைகிறது. இந்த பூகோள அரசியல் என்பதை நீண்ட நாட்களாக, இன்று அல்ல, நீண்ட நாள், அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த பூகோள அரசியலோடு ஈழத்தமிழ் மக்கள் பிணையவும் இல்லை. இந்த பூகோள அரசியலை உணர்வு பூர்வமாக உணர்ந்து அதற்கான கட்டமைப்புகளை அதற்கான அந்தந்த அலகுகளோடு கதைத்து அதற்கான என்னென்ன விடயங்களை முன்னகர்த்தலாம் என்ற எந்த ஒரு விடயங்களும் இந்த தமிழர் தேசத்திலே இருக்கக்கூடியவரும் சரி அல்ல புலம்பெயர்ந்த தேசத்திலே இருக்கக்கூடியவரும் சரி இந்த பூகோள அரசியலை சரியாக கையாண்டதாக பொதுவெளியில் தென்படவில்லை.
ஆனால் நிறைய ஆர்டிக்கல்கள், நிறைய எழுத்து மூலமான ஆவணங்கள் நிறைய வந்திருக்கிறது. இது நடந்தால் இப்படி நடக்கும், இது நடந்தால் இப்படி நடக்கும், இதை பார்த்துக்கொள்ள வேணும், இதை செயற்படுத்த வேண்டும்னு சொல்லி. ஆனால் அதை அந்தந்த உரியவர்களோடு போய் பேசி கதைத்து ஒரு 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 என்னென்னு சொல்கிறது, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு 2 பகுதிக்குமான ஒரு இதுகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான காரியங்கள் நடந்ததாக பொது வெளியில் இல்லை. அப்படியாயின் புத்திஜீவிகளிடமிருந்து அரசியல்வாதிகள் அந்நியப்பட்டிருக்கிறார்களா? அரசியல்வாதிகளிலிருந்து புத்திஜீவிகள் அந்நியப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய போக்குகள், இவருடைய பேச்சுக்கள், இவருடைய நடவடிக்கைகள், இதில் இருந்து புத்திஜீவிகள் தங்களை ஒரு படி பின்னால் இதுக்குள்ளே போனால் பிரச்சனை என்ற அளவுக்கு பின்னால் போயிருக்கிறார்கள். இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. இங்கே ஒருவர் சார்ந்து ஒருவர் முன்னுக்கு வருவாராக இருந்தால் முத்திரை குத்தப்படுகிறது. இவருடைய ஆள், இவருடைய ஆள். அந்த இதனாலேயே நிறைய புத்திஜீவிகள் வந்து ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள், ஆத்மார்த்தமாக இருக்கிறார்கள், சேர்ந்து செயற்பட பயப்படுகிறார்கள். ஸோ அதுக்காகத்தான் ஒரு மாறுபட்ட அரசியல் இந்த மண்ணில் நிகழுமாக இருந்தால் இந்த புத்திஜீவிகள் எல்லோரும் ஓரணியிலே கொண்டு வர முடியும். அதிலேயுமே சிறந்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். தேசத்துக்கு பங்காற்ற வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஏராளமான பேராசிரியர்கள், ஏராளமான புத்திமான்கள் வெளியிடத்தில் இருக்கிறார்கள். இவர்களை ஒருங்கிணைக்க அமைக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நீரோட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளுக்கு இவர்கள் ஒன்று இணைய மாட்டார்கள். ஒன்று சேர்ந்து செயற்படுவதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சரி, இறுதியாக இந்த கேள்வி. இப்படியே நாங்கள் ஒரு விமர்சனத்தை சொல்லுகிறோம், எதிர்ப்பை சொல்லுகிறோம், எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலை எல்லோரும் சொல்லுகிறோம். ஒரு 14 ஆண்டுகளாக இதே எண்ணப்பாங்கோடு நாங்கள் இருக்கிறோம். எப்போது எங்களுக்கான ஒரு விடிவு அல்லது எங்களுக்கான இனத்திற்கான அரசியலை நாங்கள் எப்போது செய்ய தொடங்க போகிறோம்? இல்லை, மாற்றம் ஒன்றே மாறாது. இந்த 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 பூமி பந்திலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு தலைமைகள் உருவாகி கொண்டு தான் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் வெகு விரைவிலே இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட இளைய தலைமுறை பிள்ளை தலைமையேற்று இந்த எதிர்கால அரசியலையும் எதிர்கால சந்ததிக்கான அரசியலையும் முன்னெடுக்க முன்வர என்று நான் நினைக்கிறேன். அப்படியே அதற்கு இங்கே இருக்கின்ற முதுமை அரசியல்வாதிகள் இடம் கொடுக்க போகிறார்கள். அதை தாண்டி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இளைஞர்களே நீங்கள் வெளியில் வாருங்கள் என்று சொல்கிறதுக்கு அதை தாண்டி வர வேண்டும். சமகாலத்தினுடைய அரசியல் நிலவரங்கள் பற்றிய உரையாடலாக விரிவடைந்திருந்த நிலவரம் நிகழ்ச்சிக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருந்த ஐபிசி ரீச்சா குழுமங்களினுடைய தலைவர் கந்தியா பாஸ்கரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ஐபிசி தமிழ் குழுமத்துக்கும் அதே போன்று நிலவரம் குழுமத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றுமோர் நிலவரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.